ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் சௌமியா தேவி பேசுகிறேன். இன்றைக்கி என்னோட சண்டே சண்டே நான் எப்படிலாம் என் டைமை ஸ்பெண்ட் பண்ணேன், என்ன சமைச்சேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் லாஸ்ட்டு சண்டே போய் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ப்ளஸ் வந்து நான்வெஜ்ஜும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி நான் நான்வெஜ் தான் சமைச்சேன். அன்றைக்கி நாங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா சிக்கனும் மட்டனும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சிக்கனை அப்படியே பெப்பர் ஃப்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா, மட்டனை குழம்பு வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ சாதம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சைட் பை சைட் சிக்கனையும் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ரைஸ் வந்து களைஞ்சி போட்டுட்டேன். இந்த சண்டேனால வீட்டில் உங்களுக்கே தெரியும் வேலை எப்படி இருக்கும்னு. அன்றைக்கி தான் நம்ம க்ளாஸரி ஐட்டம்ஸு ப்ளஸ் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு காய்கறிகள் நெக்ஸ்ட் வீக்குக்கான காய்கறிகள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஃப்ரிட்ஜில் கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த வாரம் சமைக்கும்போது நமக்கு ஈஸியாக எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ போயிட்டு வந்து ரொம்ப பசிச்சிருச்சு, வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் லைட்டாக வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அது சிம்பிள் தான். பெருஞ்சீரகம், அப்புறம் சின்ன சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பட்டை, கறி மசாலா இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. என்கிட்ட கறி மசாலா இல்லை, ஸோ நான் பட்டையும் அந்த இலை இருக்குல்ல பிரிஞ்சி இலை அது மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து அதை ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரைக்கான ஆனியன் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். சண்டேனாலே ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைப்போம், பட் ஆனால் இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வீக்கான பிளான் நம்ம வந்து இப்போயே பண்ணிடணும். யூனிஃபார்ம்லேருந்து ஹஸ்பண்டோட ட்ரெஸ்லேருந்து எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வைக்கணும். அன்னைக்கு மாவு ஆட்டணும், நெக்ஸ்ட் வீக்குக்கான மாவு ஆட்டி வைக்கணும். இந்த மாதிரி நிறையா ஒர்க்லாம் இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணிடலாம், பெப்பர் ஃப்ரை பண்ணிடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நல்லா நல்லெண்ணெய் இட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் இருக்குல்ல அதை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மாதிரி கண்ணாடி பதம் ப்ளஸ் ப்ரௌனிஷ் கலரில் ஒரு மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும். சைட் பை சைடு அரிசி கொதிச்சிட்ருக்கு, அதையும் நம்ம பார்த்துட்டு நான் இந்த பக்கமும் இதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சாதம் வேகலை, ஸோ அடிக்கடி கிண்டி விட்டுட்டு அப்புறம் பதம் பார்த்துட்ருக்கேன் ரைஸ் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து அந்த மசாலா நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணோம்ல அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை தான் நம்ம அப்பப்போ லைட்டாக சிக்கனில் சேர்த்து பரட்டி விட போகிறோம் சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு. இப்போ நம்ம பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். அதை ரெடி பண்ணும்போது இதை ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். நம்ம ஆனியனையும் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா அது அடிவாட்டுக்கு அடி பிடிச்சிடும். ஸோ அது மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து மட்டனை நான் என்ன செய்கிறேன்னா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்க போகிறேன். அப்போ தான் மட்டன் குழம்புக்கு நம்ம சைட் பை சைட் மட்டன் குழம்புக்கும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஃப்ரை பண்ண ஆனியனை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ அதே கடாயில் பெப்பர் ஃப்ரைக்கு குழம்பு ரெடி பண்ண போகிறேன். ஆக்சுவலி ட்ரை தான், ஆனால் குழம்பு ரெடி பண்ணி அதை ட்ரை பண்ணுவேன். அப்படி தான் சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணுவேன் நான். இப்போ வந்து கடாயில் நல்லா நல்லெண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம் பொரிய விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனை ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து சுருள வதக்கணும். அப்புறம் மூடி போட்டு நான் மூடி வச்சுடுவேன். அந்த ஆவியிலே அது வேகும்.
சாதம் ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைடு அதையும் நான் வடிச்சிட்டேன். சாதம் வடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரசம் வைக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ ரசத்துக்கு புளி ஊற வைக்கிறேன். அந்த ஒலை தண்ணி இருந்ததில் அதிலேயே ஊற்றி ஊற வைக்கிறேன். ஏன்னா சூடாக இருக்கிற தண்ணியில் நம்ம புளி ஊற வச்சோன்னா உடனே நமக்கு புளி அந்த இலகி நமக்கு புளி தண்ணி கிடச்சிடும். சைட் பை சைடு வெங்காயமும் நறுக்கி வச்சிட்ருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் எதுக்குன்னா மட்டன் கறிக்காக சின்ன வெங்காயம் நறுக்கிட்டுருக்கேன். மட்டனுக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும். இப்போது வீட்டு குழம்பு பொடி நம்ம சிக்கன் வதக்கணும்ல, அதில் நான் ஆட் பண்ணி திருப்பி அதை நல்லா மசாலா வதங்கிறதுக்காக நல்லா கரண்டியில் கிளறி விடுறேன். மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, வதக்கியாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா தண்ணியிலேயே அந்த சிக்கன் நல்லா வேக விட போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு அதை நல்லா அந்த சிக்கனை அந்த மசாலா தண்ணியோடு வேக வைக்க போகிறேன். அப்படியே பின்னிட்டு வரும். இப்போ மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நல்லா நல்லெண்ணெய் விட்டுட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். பெருஞ்சீரகம் விட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சோம்ல, அதையும் ஆட் பண்ணி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்மளோட மட்டன் எடுத்து அதில் போட்டு நல்லா சுருள பெரட்டணும். அதுலேயே அந்த எண்ணெயிலே அது பெரட்டும் போது நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு தரும். நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூட போகிறேன். அதாவது மூடி லாக் பண்ணாமல் சும்மா மேலாப்பில் வைக்க போகிறேன். அந்த ஆவிலே வேகும். நம்ம இப்போ என்ன ஆகும்னா, மட்டன்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலே அது வெந்துட்டுருக்கும். சைடில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம பெப்பர் ஃப்ரைக்கு ரெடி பண்ண சிக்கனை தண்ணி வற்றிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஓரளவுக்கு வற்றிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா தூள் நம்ம அரைச்சோம்ல, அதையும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே வருவேன். அது ட்ரை ஆகிற வரைக்கும், கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஃபைனல் டச் என்னென்னா, நம்ம வதக்கி வச்சோம்ல ஆனியன், அதை அதோடு சேர்த்து கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டா நம்மளோட சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மட்டன் வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த ஆவி தெரியுதுல்ல, அந்த அதுலேயே அந்த வேப்பர்லேயே அது வெந்துட்டுருக்கும். இப்போ நம்ம மட்டனை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப நல்லா மட்டன் ஓரளவுக்கு வெந்திருந்தது. நம்ம இதோடு என்ன செய்ய போகிறோம்னா, நல்லா இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு தக்காளி, கறி குழம்புக்கு தக்காளி ரொம்ப போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, இனிச்சு கிடக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணுன்னா, ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக பொடியாக கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு பொடி ஆட் பண்ணி அதையும் நல்லா சுருள அதில் வதக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கனோ மட்டனோ நல்லா டேஸ்டியாக வரும். அப்புறம் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்குறேன். கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி, அப்புறம் வீட்டு குழம்பு பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து
நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணி விசில் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விடுங்க. நல்லா வெந்துடும் களி. அப்புறம் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்மக்கிட்ட புதினா தலைகள் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கறி குழம்புக்கு புதினா தலைகள், சாம்பாருக்கு கொத்தமல்லி தலைகள். ஸோ இப்போ நம்ம கறி குழம்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, புதினா தலைகளை கொஞ்சம் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நான் மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். விசில் வைக்க போகிறேன். சைடில் அந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரையையும் ஒரு பெரட்டி அது அப்படியே தம்லே இருக்கட்டும். அப்போ தான் அது அப்படியே ஃப்ரை ஆகும். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும், அப்பப்போ கிண்டி விடணும். இப்போ தேங்காய் எதுக்கு எடுக்கிறேன்னா, கறி குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தான். நான் கொஞ்சம் தேங்காயும் கசகசாவும் கறி குழம்புல சேர்ப்பேன், அரைச்சி ஊற்றுவேன். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை அரைச்சி ஊற்றுறப்ப. என்னடா கீழெல்லாம் கிளம்ஸியாக கிடக்கேன்னு பார்க்காதீங்க. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சைட் பை சைடு எடுத்து வச்சிட்ருக்கேன். விசில் 5 விசில் சொல்லியிருக்கேன்ல, அந்த டைமில் இந்த வெஜிடபிள்ஸையும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் சொல்லிவிட்டு அந்த பிளானில் போயிட்டேன் நான். பார்த்து எடுத்து வைக்கணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று போட்டால் வதங்கிடும் காயெல்லாம். அதே மாதிரி செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீக்குக்கு சமைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தேங்காய் கசகசா அரைச்சி குழம்போட கலந்துட்டேன். 5 விசில் ஓவர் ஆகிடுச்சு. கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஒரு கொதிச்சு இறங்கினாலே போதுமானது தான். கொஞ்சம் தம்மில் வச்சுருந்தோன்னா அந்த எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும். கறி குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெய் திரிஞ்சு மேலே வரப்போ தான் அதோட டேஸ்ட்டே. இறக்கும்போது கொஞ்சம் புதினா தலைகளை அதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெப்பர் தூளும் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ அந்த காய்கறிகள் தான் அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் இப்போ ப்ராப்பராக எடுத்து வைக்கணும். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் தனித்தனியாக எனக்கு அந்த சொலவில் எடுத்து வச்சு கொடுத்தாங்க. தக்காளி, அந்த காயெலாம் இருக்குல்ல, கத்திரிக்காய், முருங்கைக்காய், இதெல்லாம் தனித்தனியாக செப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. நான் இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கவர் பண்ணி உள்ளே போடணும், அவ்வளோதான் என் வேலை. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது போல். சரி அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த ஒர்க் எனக்கு லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் காயெலாம் கொஞ்சம் வெளியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்து உள்ளே எல்லாத்தையும் செப்ரேட் பண்ணிவிட்டேன், உள்ளே வச்சுட்டேன், எல்லாமே ப்ராப்பராக வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத கரெக்டாக பண்ணிட்டேன். பட்டர் பீன்ஸு, அதுக்கப்புறம் பொடி பாவக்காய், இது எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சாச்சு. வாழைப்பூ, இது எல்லாத்தையுமே அரிஞ்சு நான் தனித்தனியாக கவர் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இப்போ பாத்திரம் வாஷ் பண்ண வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. மிஞ்சினதுன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ நான் பாத்திரம் வாஷ் பண்ண வந்துட்டேன். பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சு முடித்தாதான் நிம்மதியாக திருப்தியாக இருக்கும். அப்படி பலன்னு இருந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அப்புறம் இப்போ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண வந்துட்டேன். நான் இது கிளாஸ் ஸ்டவ்னால நான் என்ன செய்கிறேன்னா, இந்த விம் லிக்விட் இருக்குல்ல, விம் லிக்விடை தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி ஃபஸ்ட்டு டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கிளாத் வச்சு சுத்தமாக தொடச்சி ரப் பண்ணி எடுத்துருவேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும்.
அதே மாதிரி எப்பயுமே அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு சைடில் இருக்கிற அந்த வாலையும் நான் வந்து எப்பயுமே துடைச்சிடுவேன். இல்லைன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு ஒட்டிட்டு பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும். எப்பயுமே நம்ம கிச்சனை மட்டும் எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதில் தான் மகாலட்சுமி இருக்கா. ஸோ வந்து அது எப்பயுமே நம்ம வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிட்டா நமக்கும் வந்து பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்கும். ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன். என்ன மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்களோ ப்ளீஸ் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எப்படி பளிச்சுன்னு இருக்கா பார்க்கும்போதே ஒரு கிச்சன் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் துணி மடித்து வச்சோம். என் பையனே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். ஏதோ 1-2 துணி மடித்து வச்சான். பட் ஆனால் அம்மா தனியாக பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹெல்ப் பண்ண வந்தான். இப்போது வீடு கூட்டுற ஒர்க் இருந்தது. ஸோ அதை இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். வீடு கூட்டி முடிச்சுட்டு அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆப்வியஸ்லி அரௌண்ட் 5 இருக்கும். என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்கள டீ போட்டு உசுப்பலாம், அப்புறம் வந்துட்டு பசங்களுக்கும் பாலாத்தி கொடுக்கலான்னு ரெண்டையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ வேலைக்கு அப்புறம் அந்த ஒரு கிளாஸ் டீயில் இருக்கிற சுகம்தான். உண்மையிலேயே எப்பவுமே நான் இந்த மாதிரி வேலை பார்த்து முடித்தோடனே ஒரு கப் டீ குடிச்சிடுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். டீ ரெடி ஆயிடுச்சு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டீ போட்டாச்சு. இப்போ அவரை நான் டீ கொடுத்து அவரை எழுப்பி விட போகிறேன். பாவம் வீக்கெண்டில் தானே தூங்குறாங்க. காலையில் 5 மணிக்கெலாம் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ வந்து பாவம் இப்போ போய் உசுப்பி அவருக்கு அந்த டீ கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், என்னோடய சண்டே இப்படி தான் போயிட்டுருந்தது. இந்த மாதிரி ஒர்க்கு. சண்டே கூட நமக்கு லீவ் கிடையாது, அதுதான் மெயினு. சரி இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிக்காக தானே. இப்போ வந்து என் பசங்களுக்கும் சைடில் வந்துட்டு காம்ப்ளான் ஆட்டி கொடுக்குறதுக்காக காம்ப்ளான் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். பசங்களுக்கு நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ண மாட்டேன். பனங்கல்கண்டு இல்லாட்டினா வந்து நாட்டு சக்கரை, இது 2 தான் நான் யூஸ் பண்ணுவேன். நானுமே பாலில் நாட்டு சக்கரை தான் போட்டு கொடுப்பேன். பட் ஆனால் டீக்கு மட்டும் நான் வந்து சீனி சேர்ப்பேன். ஏன்னா எனக்கு அது பழகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.